திருநெல்வேலி மாவட்ட கால்நடை பண்ணை அபிஷேகப்பட்டி பண்ணையிலிருந்து பன்றிகள் பிரிவு டாக்டர் கதீஜா பேபி பேசுகிறேன். இந்த பண்ணையில் லாஸ்ட் வீக் யாக்ஷேரினா மட்டும் இங்கே ஸ்பெசிஃபைடாக நம்ம வளர்த்துட்டு வரோம். இது எதுக்காக நம்ம வளர்க்குறோம்னா ப்ரீடிங் பர்பஸ்க்காக, இனவிருத்திக்காக நம்ம வளர்த்து இதிலிருந்து பன்றி வளர்த்து பன்றி குட்டி போட்டு அதில் இருந்து நம்ம குட்டியை ஃபார்மர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு கிலோ வந்து 280 ரூபா அப்படின்னா 60 நாளையில் ஒரு 8லேருந்து 10 கிலோ வரை இருக்கும் பண்ணி, மேக்ஸிமம் 12 அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி பண்டிகளை நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணி அவங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே மெயினாக வந்து என்ன ருட்டீன் ஒர்க் அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு லேபர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து பன்றி வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டில் இருக்கா, ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பன்றிகளுக்கு ஹீட்டில் இருந்துச்சு, மீன் பருவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆணோட மேட் பண்ணி அந்த வேலையை ஃபஸ்ட் வந்தோடனே பண்ணிடுவாங்க. டெய்லி வேஜஸ் வந்து காலையில் அதை செட்டை க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ஃபீட் வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஒரு 12 மணி வரை 1 மணி வரை ஓடும். அதுக்கப்புறமா பன்றி குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு நம்ம பல்லு வெட்டுறது, பன்றி குட்டிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணையை காண்டாக்ட் பண்ணி பன்றி குட்டிகள் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அவங்க பன்றிகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பன்றி வந்து 60 நம்ம எப்போவும் பன்றி குட்டி போட்டு நம்ம பன்றி வந்து 60 நாளையிலிருந்து தாயிடமிருந்து அந்த குட்டிகளை பிரித்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இதனால் ஃபார்மர்ஸ் வந்து அதிக அளவில் பயனடைஞ்சிக்கிறாங்கிறதையும் நான் தெரிவிச்சேன்.